உளவாளியான பாளையக்காரன். கமுதிக்கு வந்ததும் தம்மை சந்திக்காமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் சென்றது லூசிங்டனுக்கு வெறுப்பை தந்தது. கமுதியிலிருந்து நேரடியாக ராமநாதபுரத்துக்கு சென்றான் லூசிங்டன். ராமலிங்க விலாசில் அமர்ந்து கொண்டு ஜாக்சன் துரை வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திப்பின் போது வீரபாண்டிய கட்டபொம்மன் நடந்து கொண்ட விதங்களை விசாரித்தான் லூசிங்டன். அங்கிருந்த ஆங்கில அதிகாரிகளும் படை வீரர்களும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் துரையை துச்சமாக மதித்து பேசியதையும், எதிர்த்து நின்ற ஆங்கில படை வீரர்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரத்துடன் முறியடித்தது, அரண்மனையை விட்டு வெளியேறியதையும் கதை கதையாக சொன்னார்கள். அதை கேட்ட லூசிங்டன் உள்ளத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது பயம் கலந்த மரியாதை ஏற்பட்டது. எந்த வழிகளில் வீரபாண்டிய கட்டபொம்மனை தோற்கடிக்கலாம் என்று லூசிங்டன் எண்ணினான். அப்போது அவன் நினைவுக்கு வந்தவன் எட்டயாபுரம் பாளையத்தின் மன்னன் எட்டப்ப நாயக்கன். எட்டப்ப நாயக்கன் ஆங்கில கலெக்டர்களை அடிக்கடி சந்திப்பதும் அவர்களுடன் இரவு நேரங்களில் விருந்தில் கலந்து கொள்வதும் வாடிக்கை. வெளிநாட்டு மதுபானங்களுக்கு எட்டப்ப நாயக்கன் அடிமை என்பதை அறிந்து மதுவை கொடுத்தே எட்டப்ப நாயக்கனை தங்களின் கொத்தடிமையாக பயன்படுத்தி வந்தனர் ஆங்கில அதிகாரிகள். இதை அறிந்த லூசிங்டன் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தான். அந்த விருந்தில் எட்டப்ப நாயக்கனை கலந்து கொள்ள செய்தான் லூசிங்டன். அலெக்சாண்டர் ஹெரானுக்கு பின் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க வந்தவனும், நெல்லை மாவட்ட பாளையங்களை பற்றியும் அதன் மன்னர்களை பற்றியும் நன்கு அறிந்தவனுமான தளபதி மாக்ஸ்வெல்லையும் மீண்டும் தனக்கு ஒத்துழைப்பதற்காக அழைத்து கொண்டான் லூசிங்டன். லூசிங்டன், கர்னல் மாக்ஸ்வெல் ஆகியோர் கலந்து கொண்ட அந்த விருந்தில் எட்டப்ப நாயக்கன் சிறப்பு விருந்தினரை போன்று நடத்தப்பட்டான். ஆங்கில அதிகாரிகள் கொடுத்த வரவேற்பும் அவர்கள் கொடுத்த மதுபானமும் எட்டப்ப நாயக்கனை திக்குமுக்கு ஆட செய்தது. அதை புரிந்து கொண்ட ஆங்கில தளபதி மாக்ஸ்வெல் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசத் தொடங்கினான். கட்டபொம்மன் என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் எட்டப்ப நாயக்கன் வெறுப்பின் உச்சத்திற்கே சென்றான். துரைமார்களே, என்னை போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு வரி கட்டுவதும் உங்களுடைய பழக்கத்திற்கு நாங்கள் ஓடி வருவதும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் உங்களை மதிப்பதும் இல்லை, வரி கட்டுவதும் இல்லை. அவனை இன்னும் எதற்காக விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை என்று போதையிலும் தெளிவாக பேசினான் எட்டப்ப நாயக்கன். வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பேசுவதற்காகத்தான் இந்த விருந்தை ஏற்பாடு செய்தோம் என்றான் லூசிங்டன். துரை, அவனை பற்றி பேசியது போதும், இனி என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள் என்றான் எட்டப்ப நாயக்கன். எட்டப்பன், அதைத்தான் நாங்கள் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றான் லூசிங்டன். என்ன உதவி, அதை சொல்லுங்கள் துரை என்றான் எட்டப்ப நாயக்கன். வீரபாண்டிய கட்டபொம்மன் மர்ம மனிதனாக இருக்கிறான். அவன் உள்ளத்தில் இருப்பது ஒருவருக்கும் தெரியவில்லை. எங்களை போன்ற ஆங்கில அதிகாரிகள் அவனிடம் பேசினாலும் அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் நீங்கள் எங்களுக்காக மாறுவேடத்தில் சென்று கட்டபொம்மனை எங்கள் சார்பாக சந்தித்து அவன் மனதை நீங்கள் அறிந்து வர வேண்டும் என்றான் லூசிங்டன். இதை கேட்டதும் எட்டப்ப நாயக்கனுக்கு அச்சம் ஏற்பட்டது. அதை வெளியில் காட்டிக்கொள்ளவும் அவன் விரும்பவில்லை. ஆங்கிலேயர் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் உதவி கிடைக்காமல் போய்விடுமே என்று எட்டப்ப நாயக்கன் யோசித்தான். இறுதியில் மாறுவேடத்தில் சென்று வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க ஒப்புக்கொண்டான் எட்டப்ப நாயக்கன். மாறுவேடத்தில் எட்டப்ப நாயக்கன் வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க வேண்டிய நாளும் முடிவு செய்யப்பட்டது. குறிப்பிட்ட நாளில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு சென்றான் எட்டப்ப நாயக்கன். வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க வேண்டும் என்று மாறுவேடத்தில் இருந்த எட்டப்ப நாயக்கன் சொல்லி அனுப்பினான். அனுமதி கிடைத்தது.
தூரத்தில் வரும்போதே மாறுவேடத்தில் வருவது எட்டப்பன் தான் என்பதை அறிந்து கொண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவனை வரவேற்றார். உங்கள் நன்மைக்காகத்தான் நான் வந்தேன். வெள்ளைக்காரர்களை எதிர்க்கும் போக்கை கைவிடுங்கள். அவர்களிடம் இருக்கும் ஆயுதங்களுக்கு முன் நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. அவர்கள் நினைத்தால் ஒரே நாளில் உங்கள் கோட்டையை தரைமட்டமாக்கி விடுவார்கள் என்று வெள்ளையர்களை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தான் மாறுவேடத்தில் வந்த எட்டப்ப நாயக்கன். பொறுமை இழந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், வெள்ளையரின் வீரத்தை சொல்வதற்காகத்தானே மாறுவேடத்தில் வந்தீர்கள் எட்டயாபுரத்து ராஜாதி ராஜ கம்பீர எட்டப்ப நாயக்கர் அவர்களே என்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன். தன்னை வீரபாண்டிய கட்டபொம்மன் இனம் கண்டு கொண்டதை அறிந்ததும் எட்டப்பனின் தலை குனிந்தது. வந்திருப்பது எட்டப்பன் என்பதை அறிந்ததும் ஊமத்துரை வாளை உருவினான். அதை தடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன், தம்பி, இவரும் நம்மை போன்று பாளையத்து மன்னர். ஆனால் எழுந்து நிற்பதற்கு பதிலாக பாவம் வெள்ளைக்காரர்கள் காலில் விழுந்து கிடக்கிறார். அவர்கள் கொடுக்கும் மதுவுக்காக இங்கே மாறுவேடத்தில் வந்திருக்கிறார். அந்நியருக்கு வரிகட்டி ஆயுளை கடத்துகிறார் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே, வீரபாண்டியரே, ஆங்கிலேயர்களை அந்நியர் அந்நியர் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்கிறீர்களே, ஆனால் நீங்களும் அந்நியர்தானே என்று எட்டப்ப நாயக்கன் தயங்கி தயங்கி கேட்டான். ஊமத்துரையும் வெள்ளையத்தேவனும் எட்டப்ப நாயக்கன் வீரபாண்டிய கட்டபொம்மனை பார்த்து அந்நியன் என்று சொல்லியதை கேட்டதும் ஆவேசம் கொண்டனர். அவர்களை தடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன், எட்டப்பரே, ஒரு சரியான கேள்வியை கேட்டதற்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் பிறப்பால் தெலுங்கர்தான். என்னை குறை சொல்லும் நீங்களும் தெலுங்கர்தான். நாம் 2 பேருடைய மூதாதையர்களும் ஆந்திர மாநிலத்திலிருந்து இந்த மண்ணுக்கு வந்தவர்கள்தான். ஆனால் இந்த மண்ணின் மகத்துவத்தை காப்பதற்கு நான் வாழ்கிறேன். நீங்கள் இந்த மண்ணை அந்நியனுக்கு அடகு வைப்பதற்காக வாழ்கிறீர்கள். அதனால் தூது வந்த நீங்கள் தொல்லையில்லாமல் செல்லுங்கள். அதிகமாக பேசி எங்களை ஆத்திரமூட்டாதீர்கள். அதன்பின் நடப்பதற்கு நான் பொறுப்பல்ல என்றார் வீரபாண்டிய கட்டபொம்மன். வேடம் கலைந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை விட்டு வெளியேறினான் எட்டப்ப நாயக்கன். திருநெல்வேலி சென்று லூசிங்டனை சந்தித்து நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதான் எட்டப்பன்.